சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம வீட்டு தேவைக்கு நடவு செஞ்ச இந்த வெள்ள பூண்டுகள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தத விட நல்லாவே விளைஞ்சு, தாள்கள், இலைகள் எல்லாமே நிலத்துல சாஞ்சும் மடங்கி இருந்தது. அதையெல்லாம் இன்னைக்கு அறுவடை பண்ணி, நம்ம நீண்ட நாளைக்கு வச்சு பயன்படுத்துற மாரி பதப்படுத்தி வச்சிரலாம் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் இன்னைக்கு காலையில நேரமே பனிப்பக்கத்திலேயே அறுவடை பண்ணி முடிச்சிடலாம்னு வேலையில செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் பிடுங்கி வச்ச வெள்ள பூண்டுகள் எல்லாமே கும்மி கும்மியா அரியறியா தான் வச்சிருந்தோம். அந்த வெள்ள பூண்டுகள் எல்லாம் நம்ம பிடுங்கின இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு கூடையில கொண்டு வந்து அள்ளி நானும் கொண்டு போய் வேற இடத்துக்கு மாத்த ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்கிறனால நம்ம காட்டிலேயே வெள்ள பூண்டுகளை வச்சிருந்தோம்னா மழையில் நனைஞ்சுன்னா அந்த வெள்ள பூண்டுகள் எல்லாமே கெட்டு போயிடும். பதப்படுத்தி வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்காது. அதனால அந்த வெள்ள பூண்டுகள் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து நான் தோதான இடத்துல கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது மழை வந்தாலும் நம்ம மூடி வைக்கிற மாதிரி தொடர்ந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்மளும் 2 நாள் கரமிச்சு பதப்படுத்தி வச்சுக்கலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி தொடர்ந்து வெயிலில் காஞ்சக்கப்புறம் செடிகள் எல்லாமே நல்லாவே காஞ்சு பதப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் காஞ்ச வெள்ள பூண்டுகள் இருந்து பெரிய பூண்டுகள் தனியாகவும் சின்ன பூண்டுகள் தனியாகவும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரிச்சு வச்சதுல சின்ன பூண்டுகள் எல்லாமே நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்துற மாதிரியும், பெரிய பூண்டுகள் எல்லாமே இந்த பூண்டுகளை நம்ம நீண்ட நாட்கள் எடுத்து வச்சிருந்து இதே பூண்டுகளை அடுத்த வருஷமும் தொடர்ந்து நடவு செஞ்சு அதிலிருந்து பூண்டுகளை உற்பத்தி பண்ற மாதிரியும் நாங்கள் பிரிச்சு எல்லாத்தையும் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெள்ளை பூண்டுகளை பொறுத்த அளவுக்கு தாளோட இந்த மாதிரி பதப்படுத்தி நம்ம அறியாம இந்த மாதிரி தாளோட வைக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வைக்கும்போது நீண்ட நாட்களுக்கு, அதாவது நீங்க அரிஞ்சு வச்சீங்கன்னா 4 மாசத்துல பூண்டுகள் எல்லாமே பொக்கு மாதிரி பஞ்சு மாதிரி போயிடும், முளப்பும் வந்துடும். இதே இது நீங்க இந்த மாதிரி நம்ம தாள்களோட எடுத்து காஞ்சு காய வச்சு இப்படி எடுத்து கட்டி வச்சோம்னா தொடர்ந்து நீண்ட நாளைக்கு வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். 1 மாசம் 2 மாசம் கண்டிப்பா எச்சாவே வரும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த பூண்டுகளை வந்து நடவு செய்யறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தோம்னா தான் நடவு செய்யறதுக்குமே அந்த வேர்கள் எதுவும் உதிராம நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்களும் கட்டினதுக்கு அப்புறம் ஆள் நடைமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த பூண்டுகள் எல்லாம் பதப்படுத்தி வச்சு கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்து அந்த பூண்டுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இந்த மாதிரி தாள்களோட அறியாம நம்ம கட்டி வைக்கிறதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டோம்னா, கண்டிப்பா வந்து நீண்ட நாட்களுக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை நடவும் செய்ய போறோம். அதனால அதுக்கப்புறம் பெரிய வெள்ளை பூண்டு கட்டுகளை எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு தேவைக்குன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன கட்டுகளை பிரிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த கட்டுகளையும் கொண்டு வந்து புறாத்தி கட்டியாச்சு. நம்ம எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து பிடிங்கி யூஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் கட்டுகளை எல்லாம் ஓர்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் கரெக்டாக கட்டி இருக்க மாதிரி செக் பண்ணிட்டு அறுவடையும் முடிச்சு பதப்படுத்துற வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தேவை கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம். அதை எடுத்துக்கிட்டு நானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ங்க.